வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நியாஸ்லேருந்து நம்ம நியாஸ் அக்கா வேறுபட்டு இருக்கு. நியாஸ் அக்கா இன்ஸ்டியூட்டை வந்து நம்பர் 1 ஆக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் மூலை முடுக்கு எல்லா இடத்துலையும் இன்ஸ்டியூட் வைக்க போகிறேன். சரி என்ன சார் நியாஸ் அக்காவை நம்பர் 1 ஆக்கிட்டு நீங்கள் நடுத்தருக்கு வர போகிறீங்களான்னு கேட்குறீங்க. பைஜு மாதிரி, அன் அகாடமி மாதிரி, ஃபிட்ஜி மாதிரி நடுத்தருக்கு வர போகிறீங்களா சார்? இந்த டீச்சர்ஸை நம்பி, இந்த சேல்ஸை நம்பி, இந்த இன்ஸ்டியூட்லாம் வச்சுருந்தேன். நீங்கள் பேசாமல் பாடம் எடுக்கிறீங்களா? 10 பிள்ளைங்கள ஒரு இன்ஸ்டியூட் பெருசாக வச்சு நீங்களும் நடத்திட்டு போகலாமே சார். இத்தனை பேருக்கு வந்து இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்து நீங்கள் ஓட்டாண்டி ஆக போகிறீங்களான்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் நடத்துறதுல 3 டிஃபிகல்ட் தான். ரெண்ட் பே பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஷேர் பே பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்கிறத எடுக்க மாட்டாங்க. இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்து அவங்களே பண்ணுறாங்கன்னா அதிகமாக காஸ்ட் ஆயிரும். இதுதான் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற பிரச்சனை. லீட்ஸ் வந்து தானாக வரணும். ஒரு பைசா செலவு பண்ணாமல் சோப் போடாமல் கை கழுவுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதமாக ஓகே 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற ஃபேட்டையும் வெளியே தள்ளிட்டேன். மென்டலில் எது சரியான வெயிட்டு, ஃபுல் ப்ரெஷர். நான் தான் என் அட்மிஷன் பார்க்கணும், நான் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணணும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரெயின் ஆவாங்க. அப்புறம் அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக ஒரு இடத்துல பண்ணி ஒரு டீமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் முதலீடு பண்ணாலும் அவங்கவுங்க பணத்தை எடுத்துப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் பெனிஃபிட் ஆவாங்க, ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆவாங்க. நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் வாத்தியார். என்னால் ஃபிசிக்ஸ் வந்து செம்மையாக எடுக்க முடியும். புரியுதுங்களா? என்னால் ஃபிசிக்ஸ் வந்து செம்மையாக எடுக்க முடியும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வேறு லெவல் எடுக்க முடியும். ஓகே, பட் எனக்கு கூட வேலை பார்க்குறவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக எடுப்பாங்க, மேக்ஸ் சூப்பராக எடுப்பாங்க, பயாலஜி சூப்பராக எடுப்பாங்க. இவங்களெலாம் ஒன்றா வேலைக்கு வச்சுன்னா என்னை டாமினேட் பண்ணி நடுத்தரில் பையனை விட்டு ஓடிடுவாங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸ்லாம் நம்பக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல பெஸ்ட்டு டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாங்க ஆன்லைனில் ஸ்டூடியோ எனக்குன்னே ஒரு ஆன்லைன் ஸ்டூடியோ இருக்குது, அங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வேலையை கற்றுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னையே கவுண்டர் பண்ணுங்கள். தனியாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ஸ்டூடியோ வைங்க. நான் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ரெகுலர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி ஆன்லைனில் மார்க்கெட் பண்ண சொல்லித்தரேன். நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை திருப்பி விடுங்க, அட்மிஷனாக திருப்பி விடுங்க, புக்ஸாக திருப்பி விடுங்க. அடுத்தது ஓனர்ஸ் வந்து ரெண்டு கேட்பாங்க. ஓகே, யார் சொந்தமாக பில்டிங் வச்சுருக்காங்களோ 10,000 வாடகை வருது அப்படின்னு 20,000 வாடகை கொடுத்தா நல்லா இருக்குமே. பில்டிங் வந்து எங்கே இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கும், சரியாக வாடகைக்கு போகாது. அப்படியே போனாலும் அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்தவங்களை நம்பி இருக்க வேணாம். அந்த பில்டிங்கை எங்க கூட டைப் வச்சுருங்க. நாங்கள் வந்து இன்ஃப்ராவுக்கு உண்டான காசை போட்டு இன்ஃப்ரா ரெடி பண்ணிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் புல் பண்ணுறோம். ஓகேவா? லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோக்கலில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்ஸும் டைப் பண்ணிடுவாங்க. எல்லோரும் இந்த இடத்துல வந்து அட்மிஷன் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? அட்மிஷன் போடுறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் என்கிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர அமௌண்ட்டில் ஒரு கமிஷன் போயிட்டே இருக்கும். டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். இல்லை மார்க்கெட்டிங் வேறு போர்டோட லீட்ஸை ஃப்ரீயாக எடுத்து கொடுத்து இந்த போர்டோட இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிருக்கு அப்படின்னா பில்டிங்கில் தான் ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. ஸோ யார் சொந்தமாக பில்டிங் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் என் கூட பார்ட்னர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? பில்டிங் 10,000 20,000 நான் தரேன், ஆனால் அட்வான்ஸ் கேட்கக்கூடாது. இன்ட்ராவை காலி பண்ண சொல்லுது. 3 வருஷம் 4 வருஷம் என்கிட்ட அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? சொந்தமாக பில்டிங் வச்சுருந்தீங்க, நல்ல டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் எனக்காக க்ரியேட் பண்ணல, எனக்கு பொண்டாட்டியோ பிள்ளையோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஐ ஹேவ் டு டூ சம்திங் டு த சொசைட்டி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நான் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு டூ சம் மிராக்கிள். ஓகே, என்ஐஓஎஸ் அக்காவை வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 மாற்ற போகிறதில்ல. என்ஐஓஎஸோடைய போர்டில் இந்த ஹோம் ஸ்கூலிங் கான்செப்ட், ஐஜிசிசி கான்செப்ட், ஓகேங்க, இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றிகரமாக செட் பண்ணி என்னுடைய தமிழ் மாணவர்கள், ஓகேங்களா, எல்லோரும் நல்லபடியாக இதை பண்ணி இதில் வந்து யாராவது சம்பாதிக்கணும்னு உள்ளவங்க தான் சம்பாதிச்சுட்டு போ, பையனை ஏமாத்தாது. சரியா? அடுத்த இன்ஸ்டியூட்டை பற்றி தப்பாக சொல்லாது, என்னை பற்றி தப்பாக சொல்லாது. சரியா? உன்னுடைய சொந்த அறிவில் நீ வந்து டெவலப் பண்ணு. யாராக இருந்தாலும் நான் இந்த வீடியோ போட்டவங்க நிறைய பேர் என்ன கலாய்ப்பாங்க. சரிங்களா? இது என்னோட இது. நான் வந்து பொறுத்தவரையும் 10th 12th ஓப்பன் பேசி A லெவல், B லெவல், C லெவல் எல்லா 3rd I mean 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா பையனும் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஸ்கூல் கல்ச்சர் இன்சென்ட் பண்ணப்போம். நான் இதில் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஓகே, யார் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்க இதை கச்சிதமாக பார்த்துப்பாங்க. நான் உட்காந்து டீச்சிங் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு கோவப்பட்டால் வேலையை விட்டு போயிடுவாங்க. தொழிலாளிகள்லாம் மோசமானவங்க. ஓகேவா? அவங்களே முதலீடு பண்ண வைக்கணும். இனி யார் எனக்கு முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்ஸ்டியூஷன் வச்சு கொடுக்க போகிறேன். டீச்சர்ஸுக்கு நல்ல ஆன்லைன் ஸ்டூடியோ ரெடி பண்ண போகிறேன். என் கூட நீங்கள் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், நான் ஒரு மலையாளி, சரியா, செல்ஃப் சஸ்டெயின். ஓகேவா? நான் யாரை நம்பி இருக்க மாட்டேன், என்னை நம்பி மட்டும் தான் இருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் செல்ஃப் சஸ்டெயினை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ஜென்டிலான டென்ஷனே இல்லாத ஒரு இன்கம் உருவாக்குறதுக்கு மறக்காமல் என்னை கூப்பிடுங்க.
நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். என்னை கலாய்க்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் கலாய்ச்சிட்டு போங்க. ஒரு நோ பொறி. ஓகே, நான் வந்து உங்களெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னோடய எதிரி யார் தெரியுமா? என் கண்ணாடியில் பார்த்தா தெரியும். என் மைண்டு மட்டும் தான் எனக்கு எதிரி. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் நான் பண்ணுற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடே இல்லை. திருப்பி நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை வெற்றிகரமாக டெவலப் பண்ணிட்டு வரேன். இந்த இன்ஸ்டியூட் ஒரு நாள் நம்புகிறோம். நான் என்னை விட்டு போனவங்க எல்லாருமே என்கிட்ட திரும்பி வருவாங்க. கண்டிப்பாக திரும்பி வருவீங்க. அதனால் குறை சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? நம்மளும் ஒரு மோடி மாதிரி தான். ஓகேவா? ஃபேமிலிலாம் நமக்கு இல்லை. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த நியாஸ் அக்கா தான் என்னுடைய ஃபேமிலி. இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, யார் இதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ, அவங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அவங்கள வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கெரியரில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற லைஃப் ஸ்கில்லும் கொடுக்க போகிறேன், அகாடமிக் ஸ்கில்லும் கொடுக்க போகிறேன். நம்பரோட மாற்ற போகிறேன். தம்பிராஜ் யாருன்னு சொல்லிட்டு எந்த ஆஃபீஸ்லையும் நான் சேர் போட்டு உட்கார மாட்டேன். பட் நான் சொல்கிற இடத்துல ஒரு பையன் அட்மிஷன் ஆனான்னா அவனுக்கு கண்டிப்பாக 10th 12th டிகிரி கிடைக்கும். எல்லாரும் தம்பிராஜ்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பிரபலப்படுத்துங்க. ஆனால் தம்பிராஜ் வந்து ஒரு கோஷ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அட்மின்ஸ் என்னை பார்த்ததில்லை, டீச்சர்ஸ் என்னை பார்த்ததில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸ் வரவங்க என்னை பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க பார்த்துருக்காங்க. நான் எங்கேருந்து ஒர்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது. ஐ ஹேவ் சம் பெக்யூலியர் ஸ்கில். ஓகே, அந்த ஸ்கில்லால் நான் வந்து ஒரு மிராக்கிள் உண்டு பண்ண போகிறேன். ஓகேவா? ஐ லாஸ்ட் மோர் திங்ஸ் பட் ஐ வில் நாட். வாழ்க்கையில் ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல. ஓகே, ஸோ சோஷியல் எக்கனாமிக் மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும், நிறைய மாணவர்கள் நல்லா இருப்பாங்க, சொசைட்டி மாறும். தமிழ்நாட்டில் இனிமேல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க நிறைய பேர் வர போகிறாங்க. தட் ஐ கேன் டூ இட். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல டீச்சர்ஸாக இருந்தால் என்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பாருங்கள். ஓகே, அடிமையாக இருங்க. என்கிட்ட மாணவர்களாக கொஞ்சம் திட்டு வாங்கி படிங்க. உங்கள் வாழ்க்கையே மேம்படும். நன்றி, வணக்கம்.